மாமா ஏதாவது தர்ம கர்மம் போடுங்கம்மா. சோறு இருந்தா கூட போடுங்கம்மா. 4 நாள் ஆச்சுமா நானும் என் புருஷனும் சாப்பிட்டு. ப்ளீஸ்மா. மஞ்சு, இந்த 2 முகரக்கட்டைங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எங்கன்னு தான் ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்த தெருவுக்கு புதுசா பிச்சை எடுக்க ஜாயின் பண்ணிருக்காங்க. 6 மாசம் கிராஷ் கோர்ஸ் முடிச்சிட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு ஜாயின் பண்ணிருக்கோம். ஏமா நீ வேற பிச்சைக்காரிக்கு எகத்தாளத்தை பாத்தீங்களா? சோடியா வந்திருக்கீங்களோ? சோடியா பிச்சை போடலான்னு பார்த்தேன். கிளம்புங்க தனித்தனியா வந்தா மட்டும் இந்த அம்மா அப்படியே தூக்கி குத்துரும். ஐயா சீப்பா. ராசி ஒரு வாய் சோறு போடுமா, பசிக்குதுமா. நான் மகர ராசி இல்ல, சிம்மம். நான் கும்பம். இது ஒரு குடும்பம். ஏய் வா, இவங்க எல்லாம் காசு போட மாட்டாங்க. வேற ஊருக்கு போய் பிச்சை எடுக்கலாம். வா, என்கிட்ட 2 வந்தா நானே பிச்சை போடுறேன்மா. நீங்க ஏதாவது போடுங்கம்மா. பக்கத்துல ஒரே கஞ்சமா இருக்காங்க. இப்ப வந்தது எனக்கு என்னமோ கனவு மாதிரியே ஃபீல் ஆகலடா. ஃபியூச்சர்ல நடக்க போறதோட ஒரு குட்டி கிளிம்ஸ் மாதிரி இருந்துச்சுடா. ஆமா அர்ச்சனா, விக்கிற விலைவாசிக்கு நம்ம வீட்டை விட்டு வெளியே போனா உண்மையிலேயே பிச்சை தான் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும். எது பிச்சை எடுக்கிறதுக்கா? போக்கு அதுல இல்ல, யார் யார வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்கிறதுல நம்ம முந்திக்கணும். யாரா இருக்கும்? நீ போய் தர. நீ போய் தர. நான் ஏன் திறக்கணும்? நீ போய் தர. போ. நீ போய் தரப்போ புடி. பயந்தாங்குழி. யாரா அந்த நேரத்துல நம்ம வேற என்னமோ பேசணுமே கேட்டிருப்பாங்களா? நம்ம வாயை மூடி மறைச்சுப்போம். ஐயோ, என்ன முறைக்கிறாங்க. சத்தியமா நம்ம பேசுறத கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.